ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அண்ணா சீரியலை பற்றி தான் நம்ம இந்த வீடியோக்குள்ளே பார்க்க போகிறோம். வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். இசக்கிக்கு பிறந்தநாள் அப்படின்னு சொல்லிட்டு ராத்திரி 12 மணிக்கு பார்த்தோம்னா முத்துப்பாண்டி இசக்கிக்கு வாழ்த்துக்கள் சொல்லிட்டு அவங்களுக்கு புடவை எடுத்துக்கொண்டு கொடுக்குறாங்க. இதை பார்த்துட்டு பாக்கியம் ரொம்ப சந்தோஷப்படுதாங்க. அப்போ இசக்கி கேட்குறாங்க, என்னம்மாம்மா நைட்டு 12 மணிக்கு கொண்டு கொடுத்துருக்குறீங்க அப்படிங்கும்போது, ஆமாம் 12 மணிக்குன்னா அடுத்த நாள் ஆயிடுதுல, அதனால தான் நான் உனக்கு இந்த புடவையை கொடுத்து ஃபஸ்ட்டு நான் தான் உனக்கு பிறந்தநாள் வாழ்த்துக்கள் சொல்லணுன்ட்டு நான் சொல்கிறேன் அப்படிங்கிறாங்க. இதை கேட்டுட்டு இசைக்கு பாக்கியம் ரொம்பவே சந்தோஷப்பட்டுட்டு இருக்கிறாங்க. அப்போ சவுந்தரபாண்டி பார்க்குறாங்க, ஓஹோ இவன் புடவெல்லாம் வர வாங்கி கொடுத்து இந்த மாதிரிலாம் அவன் பண்ணிட்டு இருக்கிறானா அப்படின்னு சொல்லவும், நாளைக்கு இந்த புடவையை கட்டிட்டு நீ எப்படி போயிருதுன்னு நானும் பார்க்குறேன் அப்படிங்கவும், அப்போ அவங்க முத்துப்பாண்டி சொல்கிறாங்க, நாளைக்கு இந்த புடவையை கட்டிட்டு வா நம்ம கோயிலுக்கு போகலாம் அப்படிங்கவும், சரிதான் மாமா அப்படிங்கிறாங்க. அடுத்து பார்த்தோம்னா இசைக்கு அவங்க சண்முகத்துக்கு ஃபோன் பண்ணுறாங்க. என்ன இந்த நேரத்தில் ஃபோன் பண்ணுறாங்க, என்ன விஷயமா இருக்கும் தெரியலையே அப்படின்னு சொல்லவும், அப்போ சண்முகம் சொல்கிறாங்க, ஒருவேளை உங்கள் அப்பா சொன்னார்ல அது இப்போமே ஆரம்பிச்சிட்டாரு அப்படிங்கும்போது, டேய் முதல்ல ஃபோன் அட்டன் பண்ணுறா என்னன்னு தெரியல அப்படிங்கும்போது, அப்போ ஃபோனை ஆன் பண்ணி பேசுகிறாங்க. என்னத்தை சொல்லுங்கள் அப்படிங்கும்போது, சண்முகம் என்ன தூங்கிட்டீங்களா அப்படிங்கும்போது, அதெல்லாம் நான் ஒன்று தூங்கலை அப்படிங்கிறாங்க. உடனே இசைக்கு ஃபோனை வாங்கி பேசுகிறாங்க, அண்ணா எனக்கு மாமா எனக்கு புடவை வாங்கி கொடுத்தாரு நாளைக்கு பிறந்தநாள் அப்படின்னு சொல்லவும், நாளைக்கு தானே பிறந்தநாள் இதெல்லாம் 12 மணிக்கு ஃபோன் பண்ணிட்டு இருக்கிற தூங்கலை அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, 12 மணிக்குன்னா நாளைக்கு விடிஞ்சிருதாமே, அதனால தான் மாமா 12 மணிக்கு எனக்கு பிறந்தநாள் வாழ்த்துக்கு சொல்லி எனக்கு புடவை கொடுத்துருக்காரு அப்படிங்கும் பரணிட்டையும் பேசிகிட்டு இருக்கிறாங்க. பரணி சொல்கிறாங்க, என்னது இந்த புடவைக்கு நீ இந்த அளவுக்கு சந்தோஷப்பட்டுட்டு இருக்கிறியா, நான் என்னமோ உனக்கு பிளாட்டினத்துலேயோ வைரத்துலேயோ ஏதாவது வாங்கி கொடுத்துருப்பான், அட்லீஸ்ட் எனக்கு கொலுசு வாங்கி கொடுத்தானே எங்கள் அண்ணன், அதே மாதிரிக்கு கொலுசாத வாங்கி கொடுத்துருப்பான்னு நினச்சேன், நீ என்னன்னா இந்த புடவை வாங்கினதுக்கு இந்த அளவுக்கு சந்தோஷப்பட்டுட்டு இருக்கிற அப்படிங்கவும். இப்போ இசைக்கு சொல்கிறாங்க, என்னட்டி மனசில் நினச்சிட்டு இருக்கிற, என் புருஷன் எல்லாத்தையும் இந்த மாதிரிக்கே செலவு பண்ணிட்டாருன்னா அப்புறமா செலவுக்கு என்ன பண்ணுறது, அதனால அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை, எனக்கு அந்த புடவையே பெரிய விஷயம் தான் அப்படிங்கிறாங்க. பரவாயில்ல என்னதான் இருந்தாலும் நீ எங்கள் அண்ணனை விட்டு கொடுக்காம தான் பேசிகிட்டு இருக்க அப்படிங்கும்போது, ஆமாம் உனக்கு வேணா அண்ணனா இருக்கலாம், ஆனால் அவர் எனக்கு புருஷனாக்கும், நீ என்கிட்டயும் இந்த அளவுக்கு மரியாதையோட தான் பேசணும் பார்த்துக்கோ, நான் உனக்கு மைனியாக்கும் அப்படின்னு இசைக்கு சொல்லிட்டு இருக்கவும், போகிறோம் நீங்கள் 2 பேரும் சண்டை போட்டுட்டு இருக்குது, ஃபோனை கொண்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு பாக்கியம் பேசிட்டு இருக்கிறாங்க. அடுத்து பார்த்தோம்னா சரி தூங்கும் அப்படின்னு சொல்லிக்கிட்டு அவங்க ஃபோனை வச்சுட்டு போகிறாங்க. இதெல்லாம் பார்த்துட்டு சவுந்தரபாண்டி நினைக்கிறாங்க, நீங்களாம் சந்தோஷப்பட்டுட்டா இருக்கிறீங்க, உங்களை சந்தோஷமா இருக்கவே விட மாட்டேன், இப்போ என்ன பண்ணலாம், இந்த சண்முகம் இப்போ ரொம்பவே சந்தோஷத்தோடு இருந்துட்டு இருப்பான், இசைக்கு ஃபோன் பண்ணது நினச்சி அவனை தூங்கவே விடக்கூடாது, இப்போ நம்ம அவனுக்கு ஃபோன் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு சண்முகமும் பரணியும் தூங்கிட்டு இருக்கிறாங்க. இப்போ சண்முகத்துக்கு சவுந்தரபாண்டி ஃபோன் பண்ணுறாங்க, என்ன ஃபோன் அடிச்சுட்டே இருக்குது, இவன் நல்லா தூங்கிட்டு இருக்கிறான் அப்படின்னு சொல்லிட்டு பரணி சண்முகத்தை எழுப்புறாங்க, டே உன் ஃபோனை அடிக்குது பாரு அப்படிங்கவும், உடனே சண்முகம் ஃபோன் எடுத்து பார்க்குறாங்க, உங்கள் அப்பா தான் ஃபோன் பண்ணுறாரு அப்படிங்கிறாங்க. எதுக்காக இந்த நேரத்தில் பண்ணுறாரு, சரி என்னென்னு பாரு அப்படிங்கவும். அப்போ சண்முகம் ஃபோனை அட்டன் பண்ணி கேட்குறாங்க. அப்போ சவுந்தரபாண்டி சொல்கிறாங்க, என்ன உன் தங்கச்சிக்கு என் மாமன் புடவை கொடுத்துட்டான்னு சொல்லிக்கிட்டு ரொம்ப சந்தோஷப்பட்டு தூங்கிட்டு இருப்ப போலுக்கு, உன் சந்தோஷமாகவே நான் இருக்கக்கூடாது, அதுக்காக தான் நான் இப்போ ஃபோன் பண்ணியிருக்கிறேன் அப்படிங்கவும், இங்கே பாரு நீ என்கிட்ட இந்த மாதிரிலாம் பண்ணிட்டு இருக்காது அப்படிங்கும்போது, உன் தங்கச்சி சந்தோஷமாக சிரிச்சுக்கிட்டு இருக்கிற நாள் இந்த நாள் தான், காலையில் விடிஞ்சாக்கி அவள் சந்தோஷமாகவே இருக்க மாட்டான், நாளையோட அவளையும் என் மகனையும் நான் பிரிச்சிட போகிறேன் பாரு அப்படிங்கவும் சொல்லிட்டு அவங்க ஃபோனை வச்சிருந்தாங்க. சண்முகம் கோவத்தோட அவங்க எந்திரிச்சு போகிறாங்க. பரணி தடுக்கிறாங்க, என்னடா பண்ணுற அப்படிங்கும்போது, உங்கள் அப்பாவை நான் விட மாட்டேன் பார்த்துக்கோ, அவர் இந்த மாதிரிலாம் பேசுகிறாரு அப்படிங்கவும், டேய் அவர் தான் ஏதோ பேசிகிட்டு இருக்காரு, நீ அதை நினச்சிட்டு இருக்காத, அங்கே தான் முத்துப்பாண்டி இருக்கிறாம்ல, நம்ம தான் சொல்லிட்டோம்ல, அதனால் முத்துப்பாண்டி அப்படி ஒன்றும் விட்டுற மாட்டான் இசைக்கிய, அதனால் பேசாமல் படுத்து தூங்கு அப்படிங்கவும் சண்முகம் ஆனாலும் போகிறாங்க. பரணி சொல்லி தடுத்துருந்தாங்க, நீ தூங்கு நான் பார்த்துக்கிடுது அப்படின்னு சொல்லவும், சண்முகம் சரின்னு சொல்லிட்டு அவங்க தூங்க போகிறாங்க. அப்போ பரணி யோசனை பண்ணிட்டு இருக்கிறாங்க. உடனே பாக்கியத்துக்கு ஃபோன் பண்ணுறாங்க. பாக்கியம் ஃபோன் எடுக்கிறாங்க, என்னட்டி இந்த நேரத்தில் பண்ணிட்டு இருக்கிற அப்படின்னு சொல்லும்போது, அம்மா அப்பா இப்போ தான் ஃபோன் பண்ணாரு, அவர் இந்த மாதிரிக்கு பேசினாரு, சண்முகம் உடனே எந்திரிச்சு அங்கே வரதுக்காக கிளம்புனா, நான் தான் அவனை சமாதானப்படுத்தி படுக்க வச்சிருக்கேன், சொல்லப்போனால் அவன் தூங்கிட்டு கூட மாட்டான், நான் தூங்குனதுமே அவங்க கிளம்பி வர்றதுக்கு தான் இருப்பான் அப்படின்னு சொல்லவும், ஏன்ட்டி இந்த மாதிரிக்கெலாம் அவர் பண்ணுறாரு, இப்போ என்ன தான் பண்ணுறதுக்கு அப்படிங்கும்போது, சரிம்மா நான் சொல்கிறேன் அதே மாதிரிக்கு நீ சேதுரு அப்படிங்கும்போது, சரி நீ சொல்லு அப்படிங்கிறாங்க. அப்போ பரணி சில விஷயங்களை சொல்லவும், பாக்கியமும் சரிட்டி நீ சொன்ன மாதிரிக்கு நான் செய்திருந்தேன் அப்படிங்கிறாங்க. இந்த மாதிரி நடந்துட்டு இருக்கு. அடுத்த நாள் பார்த்தோம்னா போலீஸ் ஸ்டேஷனை தான் காட்டுறாங்க. அங்கே எல்லாமே டெக்கரேஷன் பண்ணிட்டு இருக்கிறாங்க. டெக்கரேஷன் பண்ணி முடிச்சதுமே பார்த்தோம்னா முத்துப்பாண்டி வராங்க. என்னது போலீஸ் ஸ்டேஷன் ஃபுல்லாக நீங்கள்
நீங்க டெக்கரேஷன் பண்ணிட்டு இருக்கிறீங்க, இது என்ன போலீஸ் ஸ்டேஷனா என்னது அப்படின்னு கேட்கும்போது அங்க சண்முகம் மற்ற எல்லாருமே வந்துருந்தாங்க. அப்போ சண்முகம் சொல்றாங்க, நான் தான் இது எல்லாமே செய்ய சொன்னேன் அப்படிங்கும்போது, ஏன் இதெல்லாம் பண்ணினீங்க அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, ஆமா நீங்க தான் வீட்டுக்கு தான் வரமாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டீங்களா, அதனாலதான் போலீஸ் ஸ்டேஷனே நாங்க வீடாகிட்டோம் அப்படிங்கிறாங்க. இசைக்கு இங்க வச்சுதான் கேக் வெட்ட போறோம் அப்படிங்கும்போது, ஐயோ அப்படிலாம் பண்ணக்கூடாது அப்படிங்கும்போது பரணி சொல்றாங்க, என்னடா அப்படிலாம் சொல்லிட்டு இருக்கிற, அதெல்லாம் ஒன்றும் கிடையாது. சொல்ல போனா உன் பொண்டாட்டியோட ஆசையை தான் நீ நிறைவேற்றணும், அதுக்கெல்லாம் கவர்மெண்ட் ஒன்றும் சொல்ல மாட்டாங்க, நீ ஒன்றும் அதை பற்றிலாம் நினைக்காம நீ இந்த மாதிரிக்கெல்லாம் வந்து கேக் வெட்டு இசைக்காக அப்படின்னு சொல்லவும், இசைக்கு பாக்கி எல்லாருமே வந்துருந்தாங்க. அப்போ வந்து சண்முகம் கேக்கையும் கொடுக்கவும், கேக்கு வெட்டுங்க மாப்பிள்ளை அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ரெண்டு வரையும் வந்து இசைக்கு அனுப்பி விடுதாங்க. அப்போ இசைக்கு வந்து கேக் வெட்டி எல்லாருமே வந்து ஊட்டி விட்டுட்டு இருக்கும்போது அங்கே பார்த்தோம்னா சவுந்தரபாண்டியும் பாண்டியம்மாளும் வராங்க. கூடயே இது சனியனும் வராங்க. சனியனை பார்த்ததுமே எல்லாரும் அதிர்ச்சி அடைகிறாங்க. அப்போ வந்து முத்துப்பாண்டி கேட்குறாங்க, இவன் எப்படி இங்கே வந்தான் அப்படின்னு சொல்லிக்கிட்டு அவங்க வந்து அடிக்கிறதுக்காக போகும்போது, டே கொஞ்சம் அமைதியாக இருடா, அவனை ஜாமீனில் நான் எடுத்துகிட்டு வந்திருக்கிறேன் அப்படிங்கும்போது, அப்போ சண்முகம் சொல்கிறாங்க, அதை வாங்கி பாருங்க மாப்பிள்ள, இல்லைனா வந்து இவங்க பொய் சொல்லுவாங்க அப்படிங்கவும், உடனே வந்து அவங்க பெயில் வந்து அந்த ரசீதை எடுத்து பார்க்குறாங்க. பார்த்ததுமே உண்மைதான் அப்படிங்கிறாங்க. இன்னும் நீ அவனை ஒன்றுமே செய்ய முடியாது அப்படின்னு வந்து சனியனை பற்றி பார்த்தோம்னா சவுந்தரபாண்டி வந்து அவங்க முத்துப்பாண்டிட்டையும் சண்முகத்திலையும் சொல்லிட்டு இருக்கிறாங்க. என்ன கேக் எல்லாத்துக்கும் தான் கொடுப்பேன், எனக்கு தரமாட்டி அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கும்போது இசைக்கு வந்து அவங்கள பார்த்து முறைச்சு பார்த்துட்டு இருக்கிறாங்க. அப்போ பரணி சொல்றாங்க, நீ என்னெல்லாம் திட்டம் போட்ட, எல்லா திட்டத்தையும் நான் உடைச்சிட்டேன் பார்த்தியா, வீட்டில் வச்சு கேக்கு விட்டுனா நீ என்னெல்லாம் பண்ணுவேன்னு எனக்கு தெரியும், அதனால தான் போலீஸ் ஸ்டேஷனில் வச்சு இசைக்கியோட பிறந்தநாள் அங்கே கொண்டாடணும், இதுக்கு முன்னாடி நீ ஒன்றும் செய்ய முடியாது அப்படின்னு பரணி வந்து அவங்க சவுந்தரபாண்டியை பார்த்து சொல்லிட்டு இருக்கிறாங்க. இதை பார்த்துட்டு சவுந்தரபாண்டியும் பாண்டியம்மாளும் சிரிக்கிறாங்க. இந்த மாதிரி தான் இந்த கதையை எடுத்துகிட்டு போகிறாங்க. அடுத்து என்ன சொல்லி நம்மளும் வெயிட் பண்ணி பார்க்கலாம்.